மாவட்ட செயலாளர் திரு ராம்குமார் அவர்கள் உங்களோடு. எத்தனை நாய்கள் கொடுத்தாலும் சேச்சனை வாரி இடித்தாலும் பிரபாகரனே தலைவனா, அதில் பெருமை கொள்வன் தலைவனா. சின்ன சேலத்துல ஏற்கனவே மக்கள் இருக்கும் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த பேருந்து ரொம்ப சின்னதா கட்டிட்டா நாங்க எப்படி இந்த சாலையில போட வருது? கிழக்க மேற்க ரெண்டு பக்கமே ஊர் இருக்கு. கிழக்கு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 40 தெரு, ஒரு 30 கிராமம் இருக்கு. இந்த பயிர் சாலையை ரொம்ப சின்னதாக்கி நீங்க வணிக வளாகம் கட்டினீங்கன்னா நாங்க எப்படி பேர் பயன்படுத்துறது, இந்த சாலையை பயன்படுத்துறது? இத போய் நாங்க வணிகர்கள், ஊர் பொதுமக்கள் எல்லாம் போய் கேட்டதுக்கு வீதி வீடா போய் மிரட்டுறாங்க. நீங்க எப்படி எங்க கடை வச்சு பார்த்துருவோம், உன்னால என்ன பண்ண முடியும்? நாங்க திமுக, அதிமுக, காங்கிரஸ் எல்லா கட்சியும் ஒன்னா நிக்கிறோம். திருடுறதுல மட்டும் எல்லா கட்சியும் ஒன்னா நிக்கிறோம். அதுக்கு என்ன காரணமே தெரிய மாட்டேங்குது. மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம்னா சேர்ந்து ஒருத்தோட ப்ராப்ளம் கிடையாது எங்களை தவிர. நாங்க மட்டும் கட்சி சேர்ந்துக்கிறோம், சீமான பிள்ளைகளும். அதை தவிர மற்ற அத்தனை கட்சிக்காரங்களும் நோட்டு ஓட்டு அதோட வச்சு மக்களுக்கு வேட்டு மட்டும்தான். ஆனா இந்த மக்களும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிட்டே கிடையாது. லைன் கிளப்பு, ரோட்டரி கிளப்பு, அனைத்து வணிக சங்கம், மல்லிகை சங்கம், ஜோதிட சங்கம், ஒவ்வொரு சங்கமா இந்த 4 நாளா போய் உட்கார்ந்து ஒருவர்களா பார்த்து நாங்க ஆக சிறந்த மக்கள், நாங்க நல்லா செய்யறோம், எந்த விதமான ஊழலுமே இல்லை. அப்ப எந்த விதமான ஊழலுமே எல்லாம் 6 மாசத்துக்கு ஒரு இன்ப சுற்றுலாவுக்கு அதுக்கு ஏழு பணம். இதே சின்னதெல்லாம் பெருமையத்துல இந்த பக்கம் 20 கடை இருக்கு, இந்த பக்கம் 10 கடை இருக்கு, பின்பக்கம் ஒரு 6 கடை புதுசா கட்டுறீங்க. 36 கடை ஒரு பெருமையத்துக்கு போதாதான்? கள்ளக்குறிச்சியிலையும் ஆத்தூர்லயும் பாதிக்கு பாதி கடை கட்டி சும்மா கிடக்கு. சும்மா கிடக்கு நாங்க பரிமாணம் கட்டுறோம் சொல்லுவோம். பேராட்சியில முழுக்க ஊழல். ஒரு டேபிளுக்கும் ஒரு நாளைக்கும் எவ்வளவு பணம் போகுது என்னால புண்ணியமா என்னால சொல்ல முடியும். சொல்லட்டுமா? இதே பெரியத்துல 10-30 பேன் அடிச்சு யாரு எவ்வளவு மாதம் நீங்க லஞ்சம் வாங்குறீங்கன்னு என்னால வைக்க முடியும், செய்ய முடியாம இல்ல. அப்புறம் சின்ன பேராட்சியில பாத்தீங்கன்னா அது சின்ன பேரே கிடையாது. காங்கிரஸ் கட்சியுடைய நகர செயலர் அலுவலகமா மாதிரி பல வருஷம் ஆகுது. சரி, இது சம்பந்தமா நாங்க மாவட்ட ஆட்சியரை பார்த்து ஒரு மனு தராம போனோம்னா அவரு திமுக கட்சியுடைய மாவட்ட மாறிக்கிறாரு. அவர்கிட்ட போய் கொடுத்தோம்னா நீங்க போய் உங்க சேனலை பாருங்க, சேனலை பார்த்தா செயலரை பாருங்க, செயலரை பார்த்தா நாங்க இதுக்கு நல்ல திட்டம் தான் இது சிறப்பா பண்றோம், அதுல போட்டிருக்க பிளான்ல போட்டிருக்கிறது வேற, நாங்க கட்டுறது வேற. அப்ப இது யாரை ஏமாத்துற வேலை? பிளான்ல போட நாங்க கட்டவே இல்லை. நாங்க அப்படி காமிச்சு டிடிசிபி அப்ரூவ் வாங்கி நாங்க வேற மாதிரி கட்டுறோம் அப்படின்னா இது யாரை ஏமாத்துற வேலை? முழுக்க மக்களையும் அரசாங்கத்துக்கும் ராமமோட வேலை தான் இது. ஏற்கனவே 1.96 லட்சம் தந்திருக்கு, பணம் வந்திருக்கு. அது இல்லாம இன்னும் 3 லட்சத்துக்கு போட்டுக்கிறாங்க, 3 கோடிக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு கடை 20 லட்சத்துக்கு பேரம் பேசப்பட்டிருக்கு. மொத்தம் 36 கடை. ஒரு வார்டு கவுன்சிலருக்கு 2 கடை வீதம், மொத்தம் 18 வார்டு கவுன்சிலர். ஒரு கவுன்சிலருக்கும் 2 கடை. ஒரு கடை 20 லட்சம்னா 2 கடை 40 லட்சம் போதும் எங்களுக்கு. அதை அப்படியே கொண்டு போய் பேங்க்ல போட்டா மாசம் 1 ரூபா வட்டி 40,000 ரூபாய். இதுக்கு மேல நம்ம என்ன சமாளி போறோம்? நான் என்ன சொல்றேன்னா இதுக்கப்புறம் தேர்தலே வேண்டாம். ஒரு குடும்பத்துக்கும் சுழற்சி முறையில நீங்க வார்டு கவுன்சிலர் கொடுத்துருங்க. நாங்க என்ன பண்றோம், எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆட்டை கொடுக்குறோம். ஆட்டை கூட ஒவ்வொரு ஃபேமிலியும் செட்டில் ஆயிடும், சீக்கிரமா இந்தியா பல்லரசு ஆயிடும். வேலை முடிஞ்சு போச்சுல. நாங்களும் இதே ஊர் தான். இந்த ஊர்ல எங்களுக்கு பட்டு இருக்கு. நாங்க இதே ஊர்காரன் தான் அப்படின்னா சின்ன ஏரியா சுத்தம் பண்ணல. சேலம் மீனவர்ல சாக்கடை இல்லைங்க, சேலம் மீனவர்ல சாக்கடை இல்ல. எனக்கு விவரந்த காலத்துல எல்லாம் கேட்டுக்கிறாங்க, இதுக்கு கட்டது கிடையாது. காலையில ஏந்தி வீடு தண்ணீர் தெச்சோட குட்டையா நிக்குது. இந்த சாயில நாங்க பயணிக்கிறது, பாதி சாயில மண் இருக்கு. மண் எது ரோடுன்னு தெரியாம மக்கள் வந்துடுறாங்க. அப்பப்ப விபத்து ஆகுது.
எவனாவது செத்து போயிட்டானா அவனோட குடும்பத்தை யாரு பாக்குறது? நீங்க பாப்பீங்களா? இதை போய் கேட்டோம்னா நாங்க வந்து அனுப்பிச்சிருக்கோம், எம்எல்ஏ சப்போர்ட் இல்ல, இந்த டெண்டரை வந்து எம்எல்ஏ பினாமி பேர் தான் இருக்குது, எங்களுக்கு தெரியாம கிடையாது. யார் யாருக்கு லஞ்சம் போகணுமோ எல்லாத்துக்கும் லஞ்சம் போயிருக்கு. 40% லஞ்சம் போனதுக்கு அப்புறம் தான் வேலையை நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க என்னைக்கு பணம் யாராவது சொல்லட்டுமா? எல்லா விவரமும் எங்களுக்கு தெரியுங்க. ஒரு அளவுக்கு மீறி போகும்போது இது வந்து மக்கள் போராட்டமா கண்டிப்பா வெடிக்கும். அந்த சூழல் நீங்க தயவு உருவாக்கிறாதீங்க. எங்கள்கிட்ட எங்களை மக்களை கூப்பிட்டு நல்ல கருத்து கேட்டு தாராளமா செய்யுங்க. நாங்க உங்களை செய்ய வேணாம்னு சொல்லவே இல்லை. தாராளமா செய்யுங்க. பெருநிலைய விரிவாக்கமா செய்யுங்க. நீங்க என்ன பண்றீங்க? பெருநிலைய வணிக கடை விரிவாக்கமா பண்றீங்க. இது நீங்க செய்யும் போது எங்க ஊர் பாதிக்குது. இன்னைக்கு செஞ்சுட்டு உனக்கு வர வேண்டிய கமிஷன் வாங்கிட்டு போயிடுவ. நாளைக்கு இன்னொரு 5 வருஷம் கழிச்சு, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நாங்க கஷ்டப்படணும். என் மக்கள் தான் கஷ்டப்படணும். இன்னைக்கு சாயங்காலம் நடந்த ஒரு நிகழ்வு, காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் இந்த ஊருடைய பேராட்சி மன்றத்துடைய தலைவருடைய கணவர் அவரு சாயங்காலம் வராரு. அவருடைய கார் வந்து அரை மணி நேரமா நிக்குது. இந்த ஒரு சின்ன இடத்தை தாண்டி போக முடியல, முழுசா டிராபிக். இதே நிலைமை தான் நாளைக்கு எங்களுக்கு இருக்கும். அதனால மக்களை கேட்டு மக்களுக்கு பயனுறுத்த செஞ்சு கொடுங்க. நன்றி.